தொடர்ந்து தனுசு ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பது பற்றி திரு மகேஷ் ஐயர். தனுராசி என்பவர்களுக்கு குரு பெயர்ச்சி 2025மா. பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு நிறைய படாத பாடு லைஃப்பில் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் எங்கேயா வெளியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் நம்ம ஒரு பதிலில் சொல்லுவோம். நம்ம எங்கேருந்து வரோம், வேளச்சேரியிலேருந்து வரோம், இல்லை வடபழனிலேருந்து வரோம். எப்படி வந்தது சௌரியமாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிட்ட ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சேன்னா எந்திரிச்சு கிளம்பி கதவை பூட்டி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது லைட்டு கீட்டு ஆஃப் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி உயூ வெயில் கூட்டமாக கூட்டம், என்னங்க இப்படி ஆயிடுச்சு சென்னை அப்படிலாம் சொல்லி அப்படி வெளியில் வந்து அப்புறம் இங்கே வர்றதுக்குள்ளே அதுக்கு ஒரு 20 நிமிஷம் டாக் இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் ஒரு பெரிய விஷயமும் அவங்கக்கிட்ட நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது, அதுவும் 1க்கும் 4ஆம் இடத்திற்கும் இருக்கக்கூடிய குரு பகவான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் நிறையா தூண்டி வரும், நிறையா சேமிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும், பிறர் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணலாங்கிற ஆசைகள் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான குருவாக இந்த குரு பகவான் வந்து மாறுவார். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக இவர்களுக்கு மாறும். அது மாதிரி வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லிடுவாங்க. இவங்க எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் நடக்கிறதுக்கு முன்னாடி டப்பு 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 டப்புன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஆனால் அர்த்தாஷ்டம சனி இருக்கார். வெறும் குரு பலனை மட்டும் நம்ம வச்சு பார்க்கக்கூடாது. அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுவார்னா, அனுபவத்தை கொடுத்து அதில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் சரி பண்ணுவார். கையெழுத்து, ஒரு இடத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க, கையெழுத்து இல்லாமல் வாங்காதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஃபோனில் பேசும்போது கவனமாக இருங்க. இல்லாத நபர்களை பற்றி பேசுகிறத தவிர்த்து கொள்வது நல்லது. இதெல்லாம் கவனிச்சுட்டா தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க. மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். மிக சிறப்பு. அடுத்தபடியாக திரு பீமராஜா ஐயா, தனுராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். இது வந்து ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ இந்த ஓராண்டில் அதை மீண்டும் திரும்ப பெறப்போகிறீர்கள். கடந்த காலத்தில் எதெல்லாம் செய்ய முடியலேன்ற ஏக்கம் இருந்ததோ அந்த ஏக்கம் தீரப்போகுது. எதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும். அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கின்றது. முதல் விஷயம், குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வந்தால் நல்லது. 7ல் வரார். 7ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் பார்வை ராசிக்கு விழும். இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். ஆனால் உங்களுக்கு ராசிநாதனாக இருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். அதனால் இன்னமும் சிறப்பு. இப்படி இருக்கிற கட்டத்தில் ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அவரையும் குரு பார்க்குறார். அதனால் லட்சாதிபதியாக இருந்தால் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க. கோடீஸ்வரனாக இருந்தால் அதுக்கு மேலே இங்கே என்ன பேருன்னு தெரில, மல்டி மில்லியனராக நீங்கள் ஆகலாம். அந்த அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார நிலை உயரப்போகின்றது. பொருளாதார நிலை வேணுன்றவங்களுக்கு, மற்றபடி யாரெல்லாம் எதெல்லாம் தேவை நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் அதெல்லாம் கிடைக்கும். இந்த மிதுன ராசியில் குரு இருக்கும்போது மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசன்ற 3 நட்சத்திரங்களில் சந்திரிக்கணும். இதில் புனர்பூசன்றது அவருடைய சொந்த நட்சத்திரம். சொந்த நட்சத்திரத்தில் இருந்து சொந்த வீட்டை அவர் 7ஆம் பார்வையாக நேரடி பார்வையாக பார்க்குறாரு. அற்புதம். மிருகசீரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி. குருமங்கல யோகமானது ஏற்படுகிறது. இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். கால்நடைகள்லாம் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான பலாபலன்களை கொடுக்கும். நடுவில் இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. ராகுடைய நட்சத்திரத்தில் குரு வரும்போது குரு சண்டால யோகம் அப்படின்னு அதை சொல்லணும். கெடுபலனானா கிடையாது, இப்போ கிடையாது. ஏன்னா அந்த ராகுவை 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு முயற்சியை செய்ய வைத்து தைரியத்தை கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். அவரை குரு பார்க்குறார். இவ்வளவு சாதகமான பலன். அர்த்தாஷ்டம சனியும் 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. இதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய கஷ்டப்படணும், நிறைய உழைக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் காலைல 6-7 மணிக்கு எழுந்தீங்க, சாயந்தரம் 5-6 மணிக்கு வேலை முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஓராண்டு காலம் நீங்கள் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்ப்பீங்க. குருவுக்கு உகந்த காலம்னு ஒன்று இருக்குது. அது உஷத் காலம். அதாவது இந்த விடியற்காலை நேரம் தான் குருவுக்கு உகந்த நேரம். அதில் எழுந்துக்கங்க. இப்போ சொன்ன பலன் 100% உங்களுக்கு கிடைக்கும். வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆஞ்சநேய சுவாமி வழிபடுங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் இந்த தனுசு ராசி இருக்குது. ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு அற்புத பலனை தரும். மிக்க சிறப்பையா. தொடர்ந்து திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன். தனுசு ராசி 2025 குரு பயிற்சி பலன்கள். தனுசு ராசிக்கு என்னதான் நீங்கள் பலன்கள் சொன்னாங்க கூட தனுசு ராசிக்கு 100 விஷயங்களில் பகவான் 95 விஷயங்கள் கொடுத்தாலும் 5 விஷயங்கள் கொடுக்கலன்னு கவலைப்படக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்பெல்லாம் இருக்கும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது.
ஸோ பெரிய மனிதர்கள் இவர்கள் ஒரு குதிரை மாதிரி யூஸ் பண்ணி சவாரி பண்ணக்கூடிய ராசிகளாக தான் தனுசு ராசி. மற்றவர்களுக்காக பல விஷயங்களை செய்து அதில் நம்பிக்கை துரோகம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. இன்னைக்கு குரு பயிற்சி காரணமாக ராசிநாதனுடைய நேரடி சமசப்தம பார்வை என்பது ராசி மேலே விழுது. அதை தவிர ராசியுடைய 3ஆம் இடம், ராசியுடைய 11ஆம் இடம், இந்த வீடுகளில் பார்வை விழுது. அர்த்தாஷ்டம சனி நம்ம மறந்துட முடியாது. ஒட்டுமொத்த தனுசு ராசி நேயர்களுக்கும் ஒரே நாளில் எல்லாமே வேணும், நான் சொன்ன மாதிரி வேணும், நான் எப்போ கேட்குறேனோ எப்படி வேணுமோ அப்படி தான் வேணும். அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த ராசிக்கும் எந்த நேரத்துலையுமே இருக்க முடியாது. இப்போ வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு கிடைச்சாலும் சில விஷயங்களில் கடவுள் புள்ளியை வைக்க தான் செய்வார். அப்போ தனுசு ராசி என்பர்களுக்கு ராசிநாதனுடைய பார்வை தான் இப்போ பலம். அதுதான் உங்களுடைய இப்போ கார்டு, பிளேயிங் கார்டு. அதுதான், அதை வச்சு தான் அடுத்த ஒரு வருஷத்தை நீங்கள் நகர்த்தணும். அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் கண்டிப்பாக தாயாருடைய உடல் நலத்தில், ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தியை வைத்து நாம் சொல்லக்கூடிய பலன்கள் வெகுவாகவோ குறைவாகவோ மாறும். உபதேசஸ்தானத்தில் படக்கூடிய பார்வை என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் எடுக்கக்கூடிய உழைப்பு, அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கு செய்யணும். பொறுமையாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், உங்களுடைய கடமையை கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஒழுங்காக செய்யணும். இது மூணுத்தையும் நீங்கள் தாரக மந்திரமாக கடைபிடிச்சாலே இந்த குரு பயிற்சி, குரு பகவானுடைய பூரண, உங்கள் ராசிநாதனுடைய பூரண சப்போர்ட், ஆதரவு உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். தனுசு ராசி என்பவர்களுக்கு முக்கியமான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லப்போனால், ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவ தொண்டு ஆற்றுவது. சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது தர்ம காரியங்கள்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுகோல் இருக்குது. 10,000 சம்பாதிக்கிறவருக்கு இவ்வளவு தர்மம் பண்ண முடியும்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. சில பேர் நம்மளே பார்க்குறோம், 10 கோடி வச்சுருக்காங்க, 100 ரூபாய் கொடுத்துட்டு தர்மம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய தகுதி, உங்களுடைய எவ்வளவு முடியுமோ உங்களுக்கேற்ற அன்னதானங்கள், கல்விக்கான தானங்கள், அதே மாதிரி முதியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள், இதையெல்லாம் வைத்து தான் அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு போகும். ரொம்ப இதில் இன்னும் முக்கியமானது குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்கிறோம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தையும் நீங்கள் 21 முறை ஜபம் செய்து வரும்பொழுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும். மிகச்சிறப்பு ஐயா. அடுத்தபடியாக திருமதி பாரதி ஸ்ரீதர், தனுசு. தனுசு ராசி நேயர்களுக்கு பொதுவான பலன்கள் 3 பேருமே சொல்லிட்டாங்க. ஸோ பெண்களுக்கான பலன்களை நான் சொல்லிடுறேன். காதல் வாழ்க்கை கண்டிப்பாக கனிந்து வரும் இவர்களுக்கு. நிறைய பேர் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ ஜென்ரலி லேடிஸ் கொஞ்சம் ஒரு டியூவல் நேச்சர் இருக்கும். நல்லா லவ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள தெரிஞ்சால் கூட கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ஸ்கெப்டிக்கல் மைண்ட் இருக்கும். ஸோ இந்த வருடம் அவங்களுக்கு குரு பலன் நல்லா இருக்கிறதுனால காலம் கடத்தாமல் திருமணங்களை முடிப்பது ரொம்ப நல்லது. 2வது வேலை விஷயத்தில் இவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும். வெளிநாடு போய் பண்ணக்கூடிய யோகங்கள் எல்லாம் கிடைக்கும். வரும்பொழுதும் அதை அவங்க பயன்படுத்திக்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் இவங்க நினச்சது போல் திருமண யோகங்களை கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல காலம். இது நாள் வரைக்கும் எனக்கு ரெக்கக்னிஷனே இல்லை, வேலையிலையும் சரி, என்னுடைய உழைப்புக்கான ஊதியமோ உயர்வோ எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், 4ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் வர்றதுனால தேவையில்லாத சேர்க்கைகள்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நமக்கு கெடுதல்கள் வர்றது. ஸோ ஒரு 7ஆம் இடத்தில் குரு பகவான் வரார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ஸோ காலேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வீட்டுக்கு தெரியாமல் நாங்கள் இருக்கோம், நீ பரவாயில்ல உனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறோன்னு வீட்டுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய திருமணங்கள், அதில் பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நடந்த பிறகு அதற்கு பரிகாரம் தேடுவதை விட இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் கிரகங்களுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறதுல நீங்கள் அப்பப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால வீட்டில் ஒரு நவகிரக ஹோமம் பண்ணுறதோ, கணபதி ஹோமம் பண்ணிக்கிறதோ, சுதர்சன ஹோமம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் தனுசு ராசி நேயர்கள் கவனமாக இருக்கலாம். வியாழக்கிழமை அவசியம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். நவகிரகத்தில் குருவுக்கு தீபம் ஏற்றிட்டு அப்படியே பைரவருக்கும் ஒரு தீபம் போடும் பொழுது தேவையில்லாத அந்த உறவுகள் நமக்கு வந்து சேராது. மிக சிறப்புமா.